நம்முடைய ஜனநாயகம் என்பது ஒரு சமூக கட்டமைப்பாகும். அதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. முதலாவது மனநிலை. இந்த அணுகுமுறையில் சமூகத்தின் மற்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்களை சம உணர்வுடனும் மரியாதையுடனும் நிச்சயம் நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது என்னவென்றால் சமூக கட்டமைப்பின் மீது இறுக்கமான பிணைப்பு தேவையற்றதாகும். நான் தோத்து போயிட்டேன் பீமாபாய், தோத்து போயிட்டேன். நம்ம சமூகத்துல நிறைய பேர் வாத்திய குழுல தான் இருக்காங்க. என் பையனும் அதே வேலையை செய்யறத நான் விரும்பல. நமக்கு உண்மையிலேயே பெரிய தோல்வி இது. இந்த வாத்திய குழுல இருக்கவங்கலாம் குடிப்பாங்க, பணத்தை வச்சு சூதாடுவாங்க. இனிமே நம்ம பாலாவும் அப்படிதான் நடந்துக்குவானா? ஒரு நல்ல தகப்பனா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. எல்லாரும் நம்ம பசங்களை பார்த்து பெருமையா ராம்ஜி சக்பாலோடைய பசங்க போறாங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ராம்ஜி எது செஞ்சிருக்கானோ இல்லையோ பசங்களை நல்லா வளர்த்திருக்கான்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே பாலா புத்தகத்தை கிழிச்சிட்டு அந்த வாத்திய குழுல சேர்ந்துட்டான். அப்பா நீங்க என்ன அடிச்சிங்கன்னா நான் நேரா போலீஸுக்கு போய் புகார் கொடுத்துருவேன். நான் என் கழுத்தை அறுத்துப்பேன். அப்பா நீங்க இங்கேருந்து கிளம்புங்க. இப்பெல்லாம் குழந்தைய பெத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. குழந்தைய பெத்துட்டா மட்டும் அப்பா ஆயிட முடியுமா என்ன? பசங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கலனா இப்படிதான் நடக்கும். இப்ப இந்த பையன் கழுத்து அறுத்துக்கிட்டாலும் இவருக்கு கவலையே இல்ல. பாலா ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நாம அவனை வளர்த்ததுலதான் ஏதோ குறை வச்சிட்டோம் தோணுது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இங்க பாருங்க, என்ன பாருங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமா, அவன் சேர்க்க சரியில்லாம இப்படி நடந்துக்கிறான். நமக்கு நம்ம பாலா மேல அக்கறை இல்லை அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டானா என்ன? ஒருவேளை நம்ம எப்பவும் நம்ம பீமை மட்டுமே தான் கவனிச்சுக்கிறோம், நம்ம தப்பா நினைச்சிட்டானோ என்னவோ? நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நாம எப்பவும் நம்ம எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி தான் பார்த்திருக்கோம். இப்போ பீமா சின்ன பையன், அதனால நாம அவனை கொஞ்சம் அதிகமா கவனிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம பாலா சின்னவனா இருந்தப்போ அவனையும் நாம இப்படிதானே கவனிச்சுக்கிட்டோம். ஆமா, ஆனா பீமாபாய், நான் இந்த விஷயத்த பாலாவுக்கு எப்படி புரிய வைப்பேன்? ரொம்ப வருத்தப்படாதீங்க. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் பாலா அவனோட கோபம் தணிஞ்சு எல்லாத்தையும் யோசிச்சான்னா அவனும் புரிஞ்சுக்குவான். பலராம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. கொஞ்சமா குடி, ஒன்னும் ஆகாதுப்பா. நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, கொஞ்சமா குடிச்சு பாரு, நல்லா இருக்கும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏ பாலா, நில்லு நில்லுன்றல்ல, நில்லு நில்லு. இதுதானே உன்னோட வீடு? சொல்லு, இதுதானே உன்னோட வீடு? என்ன யாரையும் காணோம்? வாங்க. ஏய்
எங்கடா இருக்கிற இதானே உன் வீடு உங்க அப்பாவை கூப்பிடு, அவரு சந்தோஷப்படுவார்ல. நம்ம சொல்றதை கேளுங்க, வாங்க போலாம், வாங்க. நெல்லுவாடா. உன் அப்பாவை கூப்பிடு. நம்ம திறமை என்னன்னு அவருக்கு கொஞ்சம் காட்டு. வாங்க போலாம், வாங்க. வாங்க. சொன்னா கேளுங்க, வாங்க. எம்எல்ஏ கை வைக்கிறியா? வாங்க போலாம், என்ன பண்ணாதீங்க, வாங்க. வாங்க போலாம். சொன்னா கேளுங்க, வாங்க போலாம். என் மேல இருந்து கை எடுக்க போறியா இல்லையா? ஏய், வாங்கன்னு சொல்றேன். போறியா இல்லையா? ஏய், விடுங்கடா. சொன்னல, எனக்கெல்லாம் கோபம் வந்தா அவ்வளவுதான். விளையாட்டுக்கு தானே சொன்னேன். நீ என்ன மாமனா மச்சான், நான் உன் கூட விளையாட? கோவம் வந்துச்சு, 2 பேரும் அடி அடின்னு அடிக்க போறேன். ஏய், ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? சுரேந்திரையா, வணக்கம்யா. நீங்க வேற நிறைய பேர் சொன்னா கேளுங்க, வாங்க போலாம். வாங்க போலாம், சொல்றதை கேளுங்க, வாங்க. சொல்றதை கேளுங்க. ஏண்டா, இவனுக்கு இன்னொரு அண்ணன் இருந்தானே, அவன் பிபி ஊத போயிட்டான்னு நினைக்கிறேன். அண்ணாவை நினைச்சா எனக்கு ரொம்பவே கோவமா வருது. ஏற்கனவே இவனுங்க நம்மள கிண்டல் பண்ணுவானுங்க, இப்போ இன்னும் ஆடுவானுங்க. இனி இவனுங்க 2 பேர் என்ன பண்ணுவானுங்க? கூத்தாட போவானுங்க. இவனுங்க மாதிரி ஆளுங்க வேற என்ன பண்ணுவாங்க? மோதிரியா மோதிரியா? வா சண்டை போடு. வாடா. ஆனந்தண்ணே, உங்க அண்ணனுக்கு சொல்லி புரிய வை, இல்லனா எங்க கிட்ட அடி வாங்குவான். ஆனந்தண்ணே, அவங்க பேச்செல்லாம் நம்ம கார்ல போட்டுக்க கூடாது. வீம் விடு, வர கோவத்துக்கு இவனுங்களனோ. ஆனந்தண்ணே, அப்பா நேத்து ராத்திரி பாலா நான் அப்படி பார்த்ததுல கவலையா இருக்காரு. நீங்களும் இங்க சண்டை போட்டீங்கன்னா உங்களையும் ஸ்கூல்ல விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. நீ சரியாதான் சொல்ற பீம். இந்த பாலா பண்ண வேலையால இப்ப எல்லாரும் அவமானப்படுறோம். அம்மா, அப்பா, நான், நீ எல்லாருமே. வா. படிக்கிற ஒவ்வொரு பசங்களும் அவங்க பொறுப்பு உணர்ந்து படிச்சாதான் அவங்க நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். பீமராவ், பாலா எங்க போனா? இல்ல, அவன் வரல. ஏன்? அவனுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? இனி அவன் வரமாட்டான். பாத்தியா, ஃபீஸ் பிரச்சனை வந்த உடனே அவன் காணாம போயிட்டான். இப்படியே 3 பேரும் ஒவ்வொருத்தரா படிப்பை விட்டுருவீங்க. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒழுங்கா படிக்க வர மாட்டாங்கிறது தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. ஆரம்பமாயிடுச்சு. இன்னும் ரொம்ப நாளைக்கு இவனுங்களும் இங்க இருக்க மாட்டானுங்க. நம்ம விஷயத்தை நாம அப்புறமா பேசலாம். ஐயா, பிரின்சிபல் ஐயா அப்படி பேசியிருக்க கூடாது ஐயா. ஆமா, ஆனா அவர் பேசினதுக்கு நீயும் பதில் பேசியிருக்கணும். ஐயா, உள்ள வரலாமா? வா வா.
என்ன எழுதிட்டு இருக்க? நான் நல்லா படிப்பேன் ஐயா. மற்றவங்க ஓடுனா ஓடட்டும், ஆனால் பீமராவ் எப்பவும் ஓட மாட்டான். நான் நல்லா படிப்பேன். என்ன நினைச்சு நீங்க பெருமைப்படுவீங்க. இந்த ஸ்கூலே என்ன நினைச்சு ஒரு நாள் பெருமைப்படும். நம்ம எழுதி கொடுத்தா எந்த விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை அதிகமாகும்னு அப்பா சொல்வாரு. அதனால ஐயா இதை நம்புங்க. பீமராவ் கண்டிப்பா ஸ்கூலை விட்டு நீக்க மாட்டான். உங்க ஸ்கூல் பேரையும் உங்க பேரையும் கண்டிப்பா பெருமைப்படுத்துவான். நான் வரையா. இப்போவாவது நீங்க ஒத்துக்குங்க பிரின்சிபால் ஐயா, இவங்கிட்ட ஏதோ ஒரு சிறப்பு இருக்குன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷத்துல நம்ம எத்தனை மாணவர்களை பார்த்துருப்போம். பசங்கள்லாம் வயிற்று வலி, காய்ச்சல் இல்ல தலைவலின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக விடுப்பெடுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த மாணவனாவது இப்படி ஒண்ணு எழுதி கொடுத்திருக்கானா? இல்ல எந்த மாணவனாவது இது வரைக்கும் நம்ம எல்லாரையும் பெருமைப்படுத்துவன்னு சொல்லியிருக்கானா? வெளிச்சம் எந்த விளக்குல இருந்து வந்தாலும் நல்லது தானே. மண் விளக்கா இருந்தா என்ன, வெள்ளி விளக்கா இருந்தா என்ன, வெளிச்சத்தினால இருள் விலகணும், அவ்வளவுதான். நாம ஆசிரியர்கள் பிரின்சிபால் ஐயா, இது மாதிரி விளக்குகள் அணையாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. பீமராவ், சொல்லுங்க பிரின்சிபல் ஐயா. மறக்க மாட்டேன். எல்லா பசங்க முன்னாடியும் நான் சத்தியம் பண்ணி சொல்லுறேன், என்னைக்கு நீ இந்த ஸ்கூலோட பேரை பெருமைப்படுத்துறியோ அன்னைக்கு உன் பேரை இந்த பள்ளிக்கூடத்து வாசல்ல எழுதி வைப்பேன். இந்த ஸ்கூலும் இந்த ஊரும் உன்னை என்னைக்கு மறக்க கூடாதுல்ல. ஆனா என்னைக்காவது உன் நம்பிக்கையை இழந்து இந்த ஸ்கூலை விட்டு போறதா இருந்தா அதுக்கு முன்னாடி என்ன வந்து பாரு. வந்து இந்த காகிதத்தை வாங்கிட்டு போக மறந்துடாத. நான் இத பத்திரமா வச்சிருப்பேன். வணக்கம். வாடா பாலா, இந்தா சாப்பிடு. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட முட்டாயை நீ சாப்பிட்ருக்கியா? ஆ, மாவில் இருக்கும்போது அப்பா இதே மாதிரி நிறைய முட்டாய் வாங்கிட்டு வருவார். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ட முட்டாயை நீங்கள் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அப்படியா? அப்பாவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மேலே உயிராக இருப்பார். அப்புறம் ஏன் உங்க அப்பா விட்டு வந்த? அவர்கிட்டயே போக வேண்டியதானே? அவர் நான் படிக்கணும்னு நினைக்கிறாரு. எனக்கு படிக்க விருப்பம் இல்லை. நான் பணம் சம்பாதிச்சு அவருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொல்றேன், ஆனந்தையும் உன் கூட கூட்டிட்டு வந்துடுன்னு. 2 பேரும் சேர்ந்து நல்லா உழைங்க, பணம் சம்பாதிங்க.
உங்க அப்பாவுக்கு உதவி பண்ணுங்க. நாங்கள் வேலை பார்த்தா அப்பாவுக்கு பிடிக்காது. எந்த அப்பா அம்மாவுக்கும் அது பிடிக்காது. ஆனா கை நிறைய பணம் சம்பாதிச்சா யாரு தான் வேணான்னு சொல்லுவா? ஆனந்தையும் கூட்டிட்டு வா. ஆ? சரி, நீ போ, போய் பயிற்சி எடு. போ. ஏய், நில்லு நில்லு. இந்தா இன்னொன்னு. போ. பாலாவுக்கு அப்புறமா ஆனந்த், அப்புறமா பீம். புரஞ்சன், பாலா புது வழியை தேடி போயிட்டான். ஒரு அப்பாவா அவன் தப்பான வழியில போறதை எப்படி நான் பார்த்துட்டு இருக்க முடியும்? அவனுக்கு எப்படி புரிய வச்சு திரும்ப அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்னவோ தப்பு எங்க பக்கம்தான் இருக்கும்னு தோணுது. நமக்கு அவன் மேல பாசம் குறைவுன்னு தான் அவன் நம்மளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அவன் வழியை தேடிக்கிட்டு போயிட்டான். ராம்ஜி, பாலா கிட்ட அன்பா எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான். குழந்தைங்க அன்பா சொன்னா புரிஞ்சுப்பாங்க. உனக்கு என்ன தோணுது? நான் சொல்லியிருக்க மாட்டேனா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா எந்த பலனும் இல்லை. ஒரே பதில தான் சொல்றான். படிப்பு மண்டையில ஏறல, வாத்தியம் வாசிக்கணும். இந்த தொழில நம்ம ஜாதியில பெருசா நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில பெருசா உயரணும்னா படிச்சுதான் உயர முடியும். ஆனா இது ஏன் அவன் மண்டையில ஏறவே மாட்டேங்குது? என்னதான் பண்றது? குரஞ்சன் தம்பி, அவர் தான் பிள்ளைங்க கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுவார். வேற யாரும் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் இந்த பாலா ஏன்தான் அவன் பண்ற தப்பு அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஆனா இப்பவும் எங்களுக்கு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஆனந்தனே, திறந்து கொடுங்கண்ணே. பீம், பூரி கிழங்கு இருக்கு பாரு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு. இந்தா. பீம், ஆனந்த், நீங்கள் 2 பேரும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூரி கொடுங்கப்பா. எப்போ உங்களுக்கு இதே வேலை தானா? உங்க பங்கை சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க பங்கையும் கேக்குறீங்க. வெக்கமே இல்லையா? மூத்த அண்ணாவா இருந்துகிட்டு சின்ன வேலையெல்லாம் பாக்குறீங்க. விடுங்க ஆனந்தண்ணே. இந்தாங்க பாலானே, இன்னொன்று சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க. இந்தாங்க, இதையும் சாப்பிடுங்க. நாங்க சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓஹோ, நீங்களா இல்லைன்னா நான் பசியில தான் வாடுவேன். இல்லை பீம்? ஆனந்தனே, எனக்கு பூரி வேணாம். பீம், பாலா நவ யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாம போறியா? அவருக்கு நம்மளை பத்தி கவலை இல்ல, நீ மட்டும் ஏன் அவரை பத்தி நினைக்கிற? வா சாப்பிடு வா. வேண்டாம். உனக்கு சாப்பாடு வேணாம்னா நீ சாப்பிடாத, நான் சாப்பிடுவேன். ஏய், விடு. எனக்கு கோவம் வந்துச்சு, அடி அடின்னு அடிச்சிருவேன். என்னாச்சு பீம்? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க?
ஐயா பாலான்னு நாங்க என்ன சொல்லியும் கேட்கல. அவரு வாத்தியவாசிக்கு போயிட்டாரு. ம் இங்கே பாரு பீம், யாராவது நீ சொல்ற பேச்சை கேட்கலன்னா நீ சொல்றத அவங்க ஏத்துக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறமும் நீ சொல்றது சரின்னு நீ நினைச்சன்னா நீ அவங்கள ஏத்துக்க வைக்கணும். அப்படிதான் பெரிய மனிதர்கள் எல்லாரும் அவங்க பேச்ச மக்கள் கேட்க வைக்கிறதுக்கு பாடுபடுறாங்க. ஆனா அது எப்படி ஐயா? அதை நீயே தான் சிந்திச்சு கண்டுபிடிக்கணும். யாரையாவது நாம எதுக்காகவாவது ஒத்துக்க வைக்கணும்னா அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். வாதம் பண்ணி தான் நம்ம ஜெயிச்சாகணும். ஆனா நிறைய பேர் இதுல தோத்து போயிடுறாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மகான் ஆகுறாங்க. புரியுதா?